நம்ம சேனல்ல போடுற வீடியோ ஃபாலோ பண்றவங்க சப்ஸ்கிரைபும் லைக்கும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்தரா நான் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப எனக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். கண்டிப்பா சப்ஸ்கிரைபும் லைக்கும் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. காம்போசிஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய காம்போசிஷனும் பவர்ஸும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால டைரக்டா மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், 2 எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க. இன்டைரக்டா இவங்க 2 பாடியையும் இந்த 3 பேர்த்தையும் சப்போர்ட் பண்ற மாதிரி ரீஜனல் கமிஷனர்ஸ் அப்புறம் அதர் ஸ்டாஃப் இருக்காங்க. இந்த ரீஜனல் கமிஷனர்ஸும் அதர் ஸ்டாஃபும் எவ்ரி எலெக்ஷன் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இவங்களும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா வித் கன்சல்டேஷன் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா ரீஜனல் கமிஷனர்ஸ் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார் வித் கன்சல்டேஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதர் ஸ்டாஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் கிட்டையும் இல்ல வந்து கவர்னர் கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆக மொத்தம் இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் தான் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாக்குள்ள இருக்காங்க. 2 பேர் டைரக்டாவும் 2 செட்டு டைரக்டாவும் மிச்சம் 2 செட்டு வந்து இன்டைரக்டாவும் அசஸ் பண்றதுக்காக இருக்காங்க. இவங்களோட பவர் என்ன அப்படின்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இதுல நடக்கக்கூடிய எல்லா எலெக்ஷனுக்குமே வந்து இவங்க தான் பொறுப்பா இருக்காங்க. இந்த எலெக்ஷன் எப்ப நடக்கணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதையும், யார் யாரெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு தகுதியா இருக்காங்க அப்படிங்கிறதும், புது ஓட்டர்ஸை என்ரோல் பண்றதும், அப்புறம் கட்சியை வந்து அங்கீகரிக்கிறதையும், அதே அந்த கட்சியை வந்து தேசிய கட்சியா மாநில கட்சியான்னு அங்கீகரிக்கிறதுலையும், அந்த கட்சிக்கு உண்டான சிம்பிளையும் டிசைட் பண்ணக்கூடியது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். அப்புறம் பிரசிடென்ட் இல்லைன்னா கவர்னருக்கு வந்து ஒரு எம்எல்ஏ எம்பியை வந்து டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு உண்டான அட்வைஸ் கொடுக்கறதும், ஒருவேளை எமர்ஜென்சி டைமா இருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி டிசைட் பண்றதும் முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து நம்ம பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஒரு வார் ஜோன்ல இருந்துச்சு அப்படிங்கும் போது இப்போ ரீசெண்டா என்ன பண்ணாங்கன்னா எலெக்ஷன் நடத்தலாமா வேண்டாமான்னு சொல்லி பிரசிடென்ட் வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கேட்கும்போது இப்போதைக்கு நடத்த வேணாம்னு சொன்னதுனால அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய டியூட்டிஸ். இதை தாண்டி நிறைய டியூட்டிஸ் இருக்கு. ஸோ 4 மார்க் கான்செப்ட் அப்படிங்கிறதுனால இதுவே போகணும்.